இந்த வீடியோ நான் அனுமன் ஜெயந்தி அப்போ ஆஞ்சநேயருக்கு மேலே வடமாலை சாத்ததுக்காக இதை நான் செஞ்சேங்க. அதுக்காக நான் இந்த மிளகு வடையை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தாங்க இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் இந்த கிண்ணியில் ஒரு கிண்ணி உளுந்து எடுத்து இப்போ ஊற வச்சிருக்கிறேன். இதை ஒரு மணி நேரம் அந்த உளுந்து ஊறட்டுங்க. உளுந்து நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம இதை உளுந்தில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது, ட்ரையாக தாங்க நம்ம மாவு ஆட்டணும். அதனால நல்லா ஒரு 1/4 மணி நேரம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிட்டுங்க. அதெல்லாம் ஊற வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு, வடிகட்டுற கரண்டியில் போட்டு ஊற வச்சிருங்க. உளுந்தில் தண்ணி இல்லைங்க, எல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த உளுந்தை இப்படியே இதே உளுந்தை நம்ம ட்ரையாகவே தான் அரைக்கணுங்க. தண்ணி ஊற்றி இந்த வடைக்கு அரைக்கக்கூடாதுங்க. நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். எப்படி தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்று அரைச்சிட்டு அது திரும்ப உளுந்து தள்ளி விட்டு அரைக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. இதில் ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லைங்க. இந்த அளவு இருந்தால் போதும். சரிங்களா? ரொம்ப மைய வேண்டாம், இந்த அளவு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளெண்டரில் ஒரு 4-5 டைம் அப்படியே பேக்கில் சுற்றினீங்கன்னா சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுலையே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகங்க அப்படியே 1-2 தட்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நீங்கள் மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா மிளகையும் ஜீரகத்தையும் 1-2 பாதியுமா இடித்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 இந்த அளவு உளுந்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் நமக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் சாமிக்கு தான் வைக்கிறீங்க அப்படின்னா உப்பு போட தேவையில்லை. நம்ம சாமிக்கு வச்சும் படைக்கலாங்க. நம்ம சாதாரணமாகவே இப்படி வச்சு சாப்பிட்டோம்னாவே ரொம்ப உடம்புக்கு நல்லது தாங்க. இப்போ இதை நல்லா போட்டு கலந்துக்கிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நான் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப எண்ணெய் காய வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இலை எடுத்துக்கோங்க. இலை இல்லைன்னா பட்டர் சீட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. பட்டர் சீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. இது இலையில எண்ணெயும் தடவலாம், தண்ணி இருந்தாலும் தடவிக்கலாம். பக்கத்தில் ஒரு குண்டாவில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எப்படி உளுந்து வடை செய்வோமோ அதே மாதிரி கையை நனைச்சி தான் இதுக்கு உருண்டையாக உருட்டணும். ஆனால் நீங்கள் அரைக்கிறப்ப எக்காரணத்தை கொண்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. பிசைகிறப்போ எப்பவுமே தண்ணி மட்டும் ஊற்றவே கூடாது. வெறும் இப்போ நல்லா தட்டிக்கலாங்க. நம்ம சின்ன சைஸாகவும் வைக்கலாம், பெரிய சைஸாகவும் தட்டிக்கலாங்க. இந்த சைஸ் நம்மளோட விருப்பம்தான். இப்போ நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடலாம். போட்டு நம்ம அப்படியே எடுத்து கையில் அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாங்க. நல்லா மெலிசாக தட்டுங்க. ஓட்டை போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை போட்ட இடத்துக்கு கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கும். வரையிலேயே தட்டும்போது ஓட்டை போட்டு தட்டோம்னா வரமாட்டேங்குதுங்க, ஒட்டிக்குது. அதனால் தட்டிட்டு இப்படி, ஏன்னா நம்ம சாமிக்கு கோர்த்து மாலையாக போடுறோன்னா ஓட்டை போடலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். தட்டி எடுத்துட்டு இலையில தட்டி கையில் எடுத்து ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடுங்க. இது ஈஸியாக இருக்குது. நான் எல்லாம் ஒவ்வொரு வடைக்கும் கையில் தண்ணியில் நனைச்சிக்குங்க. நனைச்சிட்டு போடுங்க. அப்போ தான் ஈஸியாக தட்டி நம்ம கையில் எடுக்க முடியும். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேங்க. இந்த அளவுக்கு வேகணுங்க, நல்லா வேகணும். இப்போ எடுத்துடலாம். இந்த அளவு நல்லா கலர் மாறணுங்க, கலகலன்னு வெந்துடணுங்க. நம்ம எடுத்து போட்டோம்னா சவுண்டு வரணும், அந்த அளவுக்கு வேக வைக்கணும். நம்ம சாமிக்கு மாலை சாத்துறது, வடை மாலை சாத்தும் போது அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணுங்க. இது ஒரு 4 நாளைக்கு இருந்தால் கூட கெட்டே போகாது. அதனால தான் அந்த மாதிரி வேக வைக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறேங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 வடையும்
நமக்கு வெந்துருச்சு. ஒன்றொன்னா போட்டதில் ஃபஸ்ட்டு இந்த 2 வடை போட்டேன். இந்த 2 வடை வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாங்க. நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா இந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க. அதேமாரி அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியமாக வச்சுக்கணும். அடுப்பு வந்து என்றைக்கும் நம்ம வேகமாக வைக்கக்கூடாது. இப்போ இது 2மே வெந்துக்குச்சுங்க. அது வந்து இன்னும் ஒரு 30 செகண்ட் இருந்தால் அதுவும் வெந்துடும். மிளகு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மிளகு வடை வந்து நம்ம அனுமன் ஜெயந்திக்கு மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க. இப்போ அனுமன் ஜெயந்தினால சாமி நமக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் மற்ற நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை செஞ்சு வச்சுட்டோம்னா 4-5 நாளைக்கு கூட கெட்டு போகாது. ஏன்னா தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த மாதிரி காலத்துல எல்லாம் குளிர் காலத்தில் மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சுருக்குறோம். சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதே அளவுகளோடு செய்யுங்க. அதிகமாக செய்ய வேண்டாம். இந்த அளவுகள் மட்டும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.